உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ அன்னை மீனாட்சி அம்பாளுடைய திருவடிகளையும் சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பகவான் வக்ரம். இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள்காரகன், தொழில்காரகன், இன்னும் சொல்லப்போனால் கர்மகாரகன். ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனி தான் காரணமாக இருக்கார், தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர். அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவன் கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார். அப்போது எதுக்கு எடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நன்மையா சனி பகவான், தீமையா சனி பகவான், அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா, இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது. பிரபஞ்சம் எப்படி சுற்றணும், என்றைக்கு எந்த இடத்துல நிற்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், என்றைக்கு எண்டு, இதெல்லாம் அந்த தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில். ஏழைகள் பணக்காரனாவதும், பணக்காரன் பிச்சைக்காரனாவதும், தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும், நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம். இல்லை இதேன்னு ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார், அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜில் இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும். அப்போ ஒரு உயிரை பலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான். இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மா தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதே போல் ஒரு நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையே மாறி போயிடும். அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம், மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள், அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும், எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும். ஒரு சிலருக்கு பாருங்கள், ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க, எடுத்த உடனே அவனுக்கு கிளிக் ஆகிடும், அவன் ஜெயிச்சுடுவான். சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வேலை நடக்காது. எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ, செய்யணும்னு நினைக்கிறானோ, அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்டுருக்கு. அப்புறம் போய் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் அவனுக்கு கை கூடும். இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள். அப்போ எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க. அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் சரி தான், கும்பத்தில் இருந்தாலும் வக்ரமாறாரு, மீனத்தில் இருந்தாலும் வக்ரமாறாரு. திருக்கணிதமும் ஒன்று தான், அதே சமயத்தில் வாக்கியமும் ஒன்று தான். இப்போ இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு 20 நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. சனி வக்ரம். அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? சும்மாவது நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க, ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோட நல்லா அழகாக பேசுகிறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, வாரி கொடுத்துரும், கொட்டி கொடுக்கும், மழை பெய்யும், பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. அப்போ யதார்த்தமான உண்மை என்ன? உண்மையிலே இந்த சனி பகவான் வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும், ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை. வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே
இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது. நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது, அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு, இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது, இதில் சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது. அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் ரொம்ப சூடு பிடிக்குது. மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் கொரோனா அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது. அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார்? இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் அப்படி வச்சுப்போம். 139 நாட்கள் சொல்கிறாங்க, அது 140 கூட நம்ம வச்சுப்போம், சரியா? அப்போது ஜூலை 13லேருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை இந்த 5 மாதங்கள் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள், உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். வக்ரம் பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது. ஒருத்தர் வருமானத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார், இல்லை வேலை கிடைக்கல, நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை, ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வருமானம், ரெகுலர் இன்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஹாப்பியாக ஓடுது, வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு, மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ரம் மகர ராசியை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்களில் எப்பொழுதும் போல தான் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. மகர ராசி நம்ம அதுதான் சொல்லணும், இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ராசி இது. 7.5 சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி எதுனா மகர ராசி தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட நிறைய குடும்பங்களில் திருமணம் அவங்க பிள்ளைகளுக்கு 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 40 வயசுலாம் கூட பொம்பளை பசங்க, பெண் பசங்க இன்னும் கூட திருமணமாகாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது, காதலிக்கிறது, மறைமுகமாக அதை தடுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய குடும்பங்களில் ஒரு மன கஷ்டங்கள். அதே போல் மகர ராசி அன்பர்களுக்கு கையில் இருந்த காசு எல்லாம் காலி இழப்புகளாக மாறிவிட்டது. கையில் இருந்த காசு எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு, சேமிப்பு எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. ஒரு பிஸ்னஸ் பண்ண சாமி இப்படி போயிடுச்சு, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், ஏமாந்துட்டேன், நான் அதில் தான் நிறைய சம்பாரிச்சிருக்கிறேன், ஆனால் அதுலேயுமே கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்கள் நிறைய ஆன்லைனில் பிஸ்னஸில் போயிட்டு ஏமாந்தவங்க நிறைய. நான் நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டினாக்கா 12 லட்ச ரூபா கொடுப்பேன், இதெல்லாம் இன்னும் கூட அறிவுபூர்வமாக நம்பி ஏமாந்தவங்கள்லாம் அதிகம். ரொம்ப ஏழ்மையான மக்கள் 1 லட்ச ரூபா கட்டுங்க, 5 லட்ச ரூபா கொடுப்பேன், ஃப்ரெண்டு வாங்கினார், அவர் தான் சேர்த்து விட்டார், இந்த மாதிரிலாம் ஆன்லைனில் ஏமாந்தவங்க. குறிப்பாக தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ்ஸு, வேலை வாய்ப்புகள். அப்போ இப்படியெல்லாம் ஏமாறுந்த எனதருமை மகர ராசி அன்பர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் கடந்த காலங்கள் 7 வருஷம் நீங்கள் படாத பாடுபட்டிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த 7.5 வருஷத்தில் நெருங்கிய உறவுகள் எல்லாம் கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். க்ளோஸ் ரிலேஷன்ஸ், ஒரு பார்ட்னர்ஸை மிஸ் பண்ண மாதிரி, பிள்ளைகளை மிஸ் பண்ண மாதிரி, பெற்றோர்களை மிஸ் பண்ண மாதிரி ஒரு நெருங்கிய பார்ட்னர்ஸ், உறவுகள், காதலர்கள் பிரிஞ்சிருக்கலாம்,
கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம். அப்போது உறவு முறைகளில் நிறைய அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கேப் விழுந்திருக்கும். அப்போ மகர ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய ஏமாற்றங்கள், பிரிவுகள். இது எல்லாத்தையும் விட உடல்நிலை ஆரோக்கியம், உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த 7.5 சனியில் நிறைய ஆப்ரேஷன்ஸு, விபத்துக்கள், எதிர்பாராத ஆப்ரேஷன்ஸு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், முடக்கு அப்படியே உட்கார்ந்துடுது ஒரு இடத்துல. கட்டி போட்டுற மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 6 மாதமாக வீட்டில் இருக்க சாமி, வேலைக்கு போகல. அப்போ அன்றைக்கெலாம் ஒருத்தர் கேட்குறாங்க, அடிபட்டு வீட்டில் உட்காந்துட்டேன் சாமி, கால் கட்டு போட்டிருக்கு, என்னால் நடக்கவே முடியாது, ஆனால் எனக்கு கம்பெனிலேருந்து சம்பளம் வாங்கணும் சாமி, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அவங்க வழிபாடு செய்து இப்போ அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். அவங்க 6 மாதம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சு திரும்பவும் அதே கம்பெனிக்கு வேலைக்கும் போயிட்டாங்க. இப்போ எப்படி போயிருக்காங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேரில் போயிருக்காங்க, அதாவது மாற்றுத்திறனாளியாக போயிருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு உடல்நிலை ஆரோக்கியம், நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம், உடல்நல குறைவுகள். இதில் மகர ராசி என்பர்களுக்கு நீங்கள் சில விஷயங்களை கவனிக்காமல் விட்டுட்டீங்க, நம்பாமல் விட்டுட்டீங்க. அப்போவே சொன்னாங்க சாமி, நான் இதை நம்பலை. யார்? மகர ராசி என்பர்கள். காரணம் செய்வினை கோளாறுகள், அப்படி இல்லைன்னா எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்திருக்கு. நீங்கள் இதை கவனிக்கவில்லை, இதுதான் உண்மை. அல்ல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, கிரகம் உங்களை கவனிக்க விட்டுருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்திலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடல்நிலை ஆரோக்கியம் சரி பண்ணவே முடியல என்னால். நான் எவ்வளோ ஆஸ்பத்திரி போகிற சமயம் என்னால். அன்றைக்கெலாம் லண்டன்லேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க, பாருமா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, டாக்டர் திட்டுறாங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடையாதும்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள். ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்குது, தூங்க முடியல. செய்வினை, எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த சாபங்கள், அதெல்லாம் இந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகுமான்னு ஒரு சந்தேகம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம், வேலை வாய்ப்பு, தொழிலில் முடக்கம், தொழில் முடக்கம், வருமான முடக்கம், தொழில் அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கிறது, இல்லை குடும்பத்தை ஒரு கட்டு போட்டு வச்சுறது, வளர்ச்சி அடையாமல் பண்ணுறது. இதுக்கு மேலே இந்த குடும்பம் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ, எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, அங்கமங்காளிகளால் வரக்கூடிய தொந்தரவு, இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இந்த மாதிரி எந்த மாதிரியான கஷ்டங்கள் இதுவரையிலும் உங்களுக்கு இருந்து வந்திருக்கலாம். 7.5 சனி முடிஞ்சிடுச்சு சாமி, எல்லாரும் 7.5 சனி முடிஞ்சிடுச்சுன்னா சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. நீங்கள் கூட சொன்னீங்க சாமி, ஆனால் எனக்கு இன்னும் கஷ்டம் இருக்குது, எனக்கு இன்னும் இதுக்கு இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகலை, இது இன்னும் கிளியர் ஆகலை, இன்னும் பேலன்ஸ் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பவர்களே, இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் சரியாகும். இப்போ இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரையிலும் அடுத்து வரக்கூடிய 5 மாதங்கள் அடுத்து உங்களுக்கு சிறப்பான காலமாக அமைய போகுது. உங்கள் கஷ்டமெல்லாம் மறைய போகுது. உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதேனும் இருக்குமே ஆனால், உடல்நல குறைவுகள் ஏதேனும், ஆப்ரேஷன்ஸ் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் நல்லபடியாக நடந்து உங்களுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்கும், ஆயுள் அதிகரிக்கும்.
இன்னும் சொல்லப்போனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் செலவீனங்கள் குறையும். வீட்டில் ஒரு ஆயுஷோமம் பண்ணிக்கிறது, நவகிரக கிரக பிரீத்தி கிரக தானங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிறது கொஞ்சம் நன்மை தரும். அதே போல் வீட்டில் ஏதேனும் ஒரு சில வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குமே ஆனால், அல்லது மாறுபட்ட சில விஷயங்கள் மனசுக்கு தோன்றுமே ஆனால் அவையெல்லாம் கூட நீங்கள் சரி பண்ணிக்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே, உங்கள் ஒவ்வொருத்தருடைய, நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு செல்பவர்களாக இருக்கலாம், ஆண் பெண்ணாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், மாணவ செல்வங்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எனதருமை மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும். இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய காலமாக அமைகிறது. அப்படி அந்த நன்மை உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா அது நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம அதை செய்ய முடியும், சரி செய்ய முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.